வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம சீனாவை சேர்ந்த ஜென் பௌத்தம் குறித்து பார்ப்பதாக இருக்கிறோம். ஜப்பான்லேயும் ஜென் பௌத்தம் இருக்கிறது, சீனாவிலும் இருக்கிறது. சீனாவிலே அதை சான் என்று சொல்லுகிறார்கள், சான் பௌத்தம் என்று சொல்லுகிறார்கள். காஞ்சிபுரத்திலிருந்து புறப்பட்ட போதி தர்மர் அங்குதான் சென்று இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார்ன்றதை நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். போதி தர்மருடைய சீடர் ஒருவர் இருக்கிறார், சென் சான்னு பேர். அவரை சோசான் அப்படின்னு அழைப்பார்கள். இந்த சென்சான் தான் ஒரு பெரிய மாஸ்டர் ஆஃப் சான் பௌத்தமாக இன்றைக்கி பார்க்கப்படுகிறார். அந்த காலகட்டத்தில் ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்கூல் ஆஃப் தாட்டாலாம் அவங்க இல்லை. அப்படியே ஒரு மாதிரி நாடோடியாக இருந்தவர்கள் தான். அப்பப்போ தகுதியான சீடர்கள் கிடைக்கும்போது அவர்களை இணைத்து கொண்டு இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. சோசான் ஒரு புக்கு எழுதிக்காரு. அந்த புக்கு தான் சிங் சிங் மிங் அப்படின்ற புக். அது என்ன புக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னாக்க புக் ஆஃப் நத்திங், புக் ஆஃப் நத்திங்னஸ் கூட சொல்லலாம். ஒன்றும் இல்லாததை பற்றி ஒரு புத்தகம். அது என்ன விஷயத்த சொல்லுதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னால் நான் ஒரு நினைவூட்டலை மறுபடி செய்ய விரும்புகிறேன். அதுதான் இந்த போஸ்ட் மாடர்னிசம் கிளாஸ் தான். February 7, 8 சென்னையில் மயிலாப்பூரில் கவிக்கோ அரங்கத்தில் நடத்துகிறதா இருக்கிறோம். போஸ்ட் மாடர்ன் ஃபிலாசபர் என்றால் பின் நவீனத்துவவாதிகள் என்று மேற்கத்திய தத்துவத்திலே அறியப்படுகிறார்கள். இது ஏதோ ரொம்ப கடுமையான கிளாஸாக இருக்கும், நமக்கு புரியாதுன்னு சாதாரணமாக யோசிக்க நினைக்க வேண்டாம். எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையிலே தான் இந்த வகுப்பை நம்ம ஏற்பாடு செய்கிறோம். இந்த நோக்கம் என்னவென்றால் நம்முடைய தாட் ப்ராசஸை மறுபடி கேள்வி கேட்டு பார்ப்பது தான். நாம் இதுவரை அறிந்திருக்கும் தத்துவங்களை எல்லாம் கேள்விக்குட்படுத்தி பார்ப்பது தான். ஆக ஒரு புரட்டி போடுகின்ற ஒரு சிந்தனை முறை தான் போஸ்ட் மாடர்னிசம்ன்றது. என்னதான் சொல்லியிருக்கிறாங்கன்றதை நம்ம விளக்க போகிறோம். அதற்காக நண்பர்கள் பதிவு செய்து வருகிறார்கள். அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி விருப்பமுள்ள நண்பர்கள் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களுக்கான சலுகைகளை கூட நாங்கள் கொடுப்பதாக இருக்கிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் அணுகலாம். இந்த அறிவிப்போட நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். புக் ஆஃப் நத்திங். இந்த புக் ஆஃப் நத்திங் ஆர் நத்திங்னஸ்ன்றது ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஒரு புறம் இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப புகுந்து விளையாடி மாபெரும் விளக்கத்தை கொடுத்தவர் ஓஷோ அவர்கள். ஓஷோ இந்த புத்தகத்தை வைத்து ஒரு பெரிய விளக்க உரையை கொடுத்திருக்கிறாரு. அதை மிக அழகான ஒரு புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த புக் ஆஃப் நத்திங்ன்ற இந்த புக்கு தான் அது. ரொம்ப சுவாரஸ்யமான விளக்கங்களை அவர் கொடுக்குறார். டிஸ்கோர்சஸ் ஆன் சோசான் வெர்சஸ் ஆன் த ஃபெய்த் மைண்ட். ஃபெய்த் மைண்டுன்னு ஒரு மைண்டை சொல்கிறார். அதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்தை சொல்லணும். ஓஷோவுடைய இப்படிப்பட்ட அருமையான புத்தகங்கள் ஒரு 10 புத்தகங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதை பேராசிரியர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் கடலூரில் இருக்கார், ரிட்டையர்டு ப்ரொஃபஸர், ஆங்கில பேராசிரியர். அவர் நம்முடைய சேனலுடைய தொடர்ந்து பார்த்து அதுக்குரிய தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் தனிப்பட்ட முறையில் எனக்கு பதிவிட்டு வருபவர், தொடர்ந்து வாசிச்சுட்டு வர்றார். அவருடைய அன்பளிப்பாக இந்த 10 புத்தகங்களை கிட்டத்தட்ட கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அதில் இன்றைக்கு நான் எடுத்த இந்த புத்தகம் தான் த புக் ஆஃப் நத்திங். இந்த சமயத்தில் அவருக்கு என்னுடைய நன்றியை பதிவு செய்து கொண்டு இந்த டாபிக் உள்ளே போகலாம். அதை நான் முழுக்க ஓஷோ சொன்னதையே நம்பி விளக்கப் போவதில்லை. ஆனாலும் ஓஷோ சொன்ன அளவுக்கு நம்ம விளக்கறதுல 1% கம்யூனிகேட் பண்ணாலே அது சாதனையாகத்தான் இருக்கப் போகிறது என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும். இந்த புக்கில் சின் சிங் மிங் அப்படின்னு போட்டிருக்காரு. சைனா பாஷையில் சின் சிங் மிங்கிறது அவருடைய புத்தகத்துடைய டைட்டில். அது நம்ம சோசன் தான் எழுதியதாக உறுதியாக வரலாற்று குறிப்புகள் சொல்லிக்கிட்டன. கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டிலே அவர் இருந்திருக்கலாம் என்றும் கூட சொல்லுகிறார்கள். அவர் எழுதிய அந்த நூல் தொகுப்பிலிருந்து அவர் ஒரு ஜென் மாஸ்டராக இன்றளவிலும் மக்கள் போற்றி வருகிறார்கள். அந்த பாதையை பின்பற்ற முடியுமா என்று பல தனிநபர்கள் முயற்சித்தும் வருகிறார்கள். என்ன பாதை, எதற்காக? ஒன்றும் இல்லைன்றதை பற்றி தான் பேசுறது. ஒன்றும் இல்லை என்ற ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா
அந்த ஒன்றுமில்லைக்கு வந்து எப்படி போய் சேர்றதுன்னு கேட்டால் அதுவும் ஒன்றும் இல்லாத ஒரு வழி தான். மொத்தத்தில் ஒன்றும் இல்லாமல் போகிறத பற்றி பேசுகிற புத்தகம் தான் இந்த புத்தகம் பார்க்குறோம். இப்போது இதில் பௌத்தத்தினுடைய சாரம் தான் மையமாக இருக்கிறது. இந்த பௌத்தத்தின் சாரம் என்று சொன்னால் அதில் எந்த விஷயம் நிச்சயமாக இப்போது இந்தியாவில் இருக்கிற பௌத்தம் வந்து நிறைய மாந்திரிக தாந்திரிகெல்லாம் போட்டு அது ரொம்ப பெரிய ஒரு மதமாக ஆக்கப்பட்டு விட்டதாக நான் கூட கருதுகிறேன். அது திபேத்தியன் பௌத்தம்லாம் வந்து தாந்திரிக் ப்ராக்டிசஸ்ன்னு நிறைய விஷயங்களை அவங்க வச்சிருக்கிறாங்க. இங்கே நிறைய அது ஒரு ரெகுலர் ரிலிஜனாக மாறிவிட்டது தான் வந்து இந்திய பௌத்தம். இதனுடைய இந்த மரபு சார்ந்த இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த புத்தர் முன்வைத்த அந்த அனுபவத்தை, வாழ்க்கை அனுபவத்தை, உண்மை என்பதை உணர்கின்ற அனுபவத்தை வந்து விளக்க முற்பட்டவர் தான் சோசன் அவர்கள். இதுக்கு ஏதாவது மெத்தடாலஜி இருக்கான மெத்தடாலஜிலாம் அவர் வந்து கொடுக்கல அவர். ஆனால் வந்து நாம் புரிந்து கொள்வதற்கான நிறைய விளக்கங்களை வந்து அவர் மொழிந்திருக்கிறார் என்பதை பார்க்கணும். ரொம்ப சுவாரஸ்யமான விளக்கங்களை அனைத்துமே. இதில் மனதில் வந்து முழு நம்பிக்கை என்பதை வந்து அடிப்படையாக இதில் வலியுறுத்தப்படுகிறது. நம்பிக்கை கொண்ட மனம் என்றால் மூட நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கையும் இல்லை, புனித நூல்கள் குறித்த நம்பிக்கையும் இல்லை, உங்கள் மீதே உங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை குறித்தது தான் அடித்தளமாக இங்கே இருக்குது. இது சீனாவுடைய தாவோயிசத்திலிருந்து முக்கிய கூறுகளையும் அப்பொழுதிருந்த கன்ஃபியூஷியஸ் ஸ்தாபித்த பல கருத்துக்களையும் அவங்க உள்வாங்கி தான் வந்து இந்த ஒரு 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 விளக்கத்தை வந்து அவர் முன்வைக்கிறார். நம்ம சொல்கிறோம் முழுக்க முழுக்க வந்து இது ஜென் தான் என்றதை வந்து உறுதிட்டு சொல்லலாம். ஆனால் ஜப்பான் ஜென் வந்து நிறைய தியான முறைகளை எல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் செவரை பார்த்துக்கிட்டே உட்காந்து தியானம் பண்ணுற கடினமான பயிற்சி முறைகள் எல்லாம் அதில் இருக்கிறது வந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதிலேயே 2-3 பிரிவுகள் இருக்கிறார்கள். மல்டி டைமென்ஷனலாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதனால் ஜென் வந்து இதுதான் பாதை என்று சொல்லப்படுவது அல்ல என்று தெரியும். இருந்தாலும் கூட அதில் வந்து சில ஒழுங்குமுறைகள் கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே சீனாவுடைய இந்த சான் எடுத்து பார்த்தோன்னாக்கா சோசன் வந்து அதையும் கூட தகர்த்து ரொம்ப நெகிழ்வாக ரொம்ப ஒரு இலகுவான ஒரு விஷயமாக இந்த விஷயத்தை வந்து முன்வைக்கிறார். என்ன விஷயத்தை முன்வைக்கிறாருன்னு பார்த்தா, மனிதன் இயற்கையோடு ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனிதன் இந்த வாழ்வை வாழ்வதற்கான அடையாளமாக அது இருக்கும். ஆனால் வந்து பெரும்பாலும் நம்ம அப்படி இல்லை. நம்ம வந்து வாழ்க்கையை இயற்கையிலிருந்து பெரும்பாலும் விலகி தான் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த இயற்கையிலேருந்து நம்ம வந்து விலகி போகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தாக்கா அதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமான காரணம் மனம் என்னும் ஒரு பிசாசு தான். பல்வேறு விஷயங்களை மனம் வந்து உருவாக்கி நம்மளை வந்து பிரிச்சுக்கிட்டே இருக்கின்றார். அப்போது இயற்கையின் ஒரு பகுதியாக நாம் நம்மை உணராமல் இயற்கையிலிருந்து வெளியில் நின்று நம்ம அதை வந்து கைகொள்ள முயற்சி செய்கிறோம். அது வந்து ரொம்ப ஜென் ஸ்டோரிஸே இதுதான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இயற்கையை விட்டு இழுத்து போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து மனநோயாளிக்கு தான் மாறுவீங்க. உங்களால் வந்து அந்த இயற்கையை பிடிக்க முடியாது. இது இந்திய ஆன்மீக ஞானத்திலே பேசப்பட்ட விஷயமாகத்தான் தெரியும். ஆனால் இது வந்து அது அல்ல என்று நான் கருதுகிறேன் தனிப்பட்ட முறையில். அது மட்டுமல்ல, பல்வேறு பயிற்சிகளை பல்வேறு நபர்கள் செய்து அந்த தகவலாம் சொல்லும் பொழுது அந்த பயிற்சியில் அவர்களை தொலைப்பதாக தெரியவில்லை. அப்போது பௌத்தம் என்ன சொல்லுதுனாக்க, எதுவுமே இல்லாமல் நீயும் அங்கே இல்லை அப்படின்ற ஒரு அனுபவத்துக்குள்ளே போகும்போது தான் உனக்கு அந்த சத்தியமானது புலப்படுகிறது அப்படின்னு சொல்லுது. இதில் பௌத்தத்தில் 3 விதமான அடிப்படை கருத்துக்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து ஆத்மான்னு ஒன்றும் கிடையாது, நிரந்தரமான ஆத்மா கிடையாது. இது நம்ம அனாத்மான்ற தத்துவத்தை நமக்கு தெரியும். ஆனால் இந்திய தத்துவ பரப்பில் ஆத்மா தான் எல்லாமே. இந்த ஆத்மாவை உடைச்சிட்டிங்கனாக்கா எல்லா ஃபிலாசபியும் உடைஞ்சிடும். இந்த ஆத்மா மேலே உட்காந்துக்கிட்டு தான் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. வெட்ட வெளிக்குள்ளே போகிறாங்க, பறவெளிக்குள்ளே போகிறாங்க, அப்புறம் திருப்பி வராங்க, வந்து கதை சொல்கிறாங்க, விளக்கம் சொல்கிறாங்க, குருநாதராக மாறுறாங்க. அவங்க அது அப்படி தான் நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு யாருமே எந்த பாதையை கண்டுபிடிக்க முடியாமல் உட்காந்துருக்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். அப்போது இது இந்த இயற்கையோடு இணைய முடியாமல் இருப்பதற்கான விஷயம்னா
நம்ம ஒன்று கவனிக்க தவறுறது தான். இடையறாத மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு க்ஷணத்திலும் என்பதை அதான் சனிக்கவாதம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் பௌத்தத்தினுடைய அடுத்த புள்ளி. முதல் புள்ளி அனாத்மா, ரெண்டாவது பாயிண்ட்டு எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு, மாறிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ ஏங்க இது ஃபிலாசபி இல்லைங்க, அதான் பிரச்சனை. அதான் சோசனும் சொல்கிறாரு, ஓஷோவும் சொல்கிறாரு. ஓஷோ சொல்கிறார் இது ஃபிலாசபி இல்லை, ஃபிலாசபரால் உண்மையை சொல்ல முடியாதுன்றார் ஓஷோ. அது கட்டமைத்து அவர்கள் ஒரு தியரியை ஃபார்ம் பண்ணி ஒரு ஐடியாலஜி ஃபார்ம் பண்ணி அதை லாஜிக்கலாக விளக்கிக்கிட்டு இருப்பாங்க. லாஜிக்குள்ளே பிடிக்க முடியாத உண்மையே தாரு. அனைத்து காரணங்களாலும் சூழ்நிலைகளாலும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. எல்லா மாற்றங்களும் வெவ்வேறு காரணங்களாலேயும் சூழ்நிலையாலேயும் உருவாகி கொண்டே இருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ பௌத்தத்தினுடைய அடிப்படை இந்த 3 என்றாலும் கூட இதிலிருந்து புத்தர் என்ன சொல்கிறாரு, மனிதன் என்பவன் இயற்கையிலிருந்து தனித்துவமானவன் அல்ல, அவன் இயற்கையோடு ஒன்றிணைந்தவன், அவனுடைய ஒரு பகுதி தான். இது எங்களுக்கு தெரியும் சார், தெரியலாம். நான் குரு ஸ்தானத்துலேருந்து பேசலை, குருநாதர் என்ன சொன்னாரோ அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நாம் உணர்ந்திருக்கிறோமா, அந்த உணர்வது என்பது எக்ஸிஸ்டிங், வாழ்வது, அந்த நிலையில் வாழ்ந்திருக்கிறோமா என்பதுதான் நம் முன்வைக்கின்ற கேள்வி. இது ஏதோ கடவுள் தேவர்கள் இவங்கெல்லாம் கொடுத்த விசேஷமான ஒரு ஆத்மாவை வைத்துக்கொண்டு அதிலேருந்து நம்ம ஏதோ ஒரு புனித ஆத்மா, நம்ம அதுலேருந்து மேலே போய்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது. தெர் இஸ் நோ சோல் அட் ஆல். அப்போது இதுதான் அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ தெளிவாக இயற்கையோடு நாம் ஒன்றி செல்வது எப்படி? சரிங்க, அதெல்லாம் இல்லை, சரிங்க, எப்படி அப்படின்ற கேள்வி நான் முன் வைக்கிறேன். செங்சானிடம் சோசன்னு சொல்ல, செங்சான்னு சொல்ல. அவர் என்ன சொல்கிறாரு, இயற்கையோடு நாம் ஒன்றிணைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். எப்படின்ற ஒரு கேள்வியை தான் தன்னுடைய நூலில் அவர் விளக்கியிருக்கிறாரு. முதல்ல இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க மனசு தான் காரணம். மனதில் தோன்றுகின்ற விருப்பு வெறுப்புகள் மனநோயை உண்டாக்குகிறது. இந்த மனம் கடந்த நிலைன்றது நம்ம பேசிட்டே இருக்கிறோம். ஆனால் மனம் என்பது என்னன்னு தெரிஞ்சாதானே கடந்துட்டோமா இல்லையான்னு தெரியும் நமக்கு. இவர் அதுக்கான விளக்கங்கள் தொடர்ந்து கொடுத்துருக்கிறார் இந்த நூலில். ஒவ்வொரு வரியும் முத்துக்களாக இருக்கிறது. அது ஆங்கிலத்தில் நான் பார்த்தேன், அப்புறம் தமிழ் மொழிபெயர்ப்பும் செய்து பார்த்தேன். அதை ஒவ்வொரு வரியும் எடுத்து ஓஷோ தனக்கே உரிய பாணியில் கதை சொல்லி அதை விளக்கி இருக்கிறார். மிக அற்புதமான ஒரு ஃபிலாசபியாக தெரியுது. இது ஏனென்றால் பரவலாக சோசன் பற்றி தமிழகத்தில் தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் நம்ம அதை படித்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆன பாடு இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இப்போ மேலும் அது குறித்து விளக்க முற்படுகிறேன். சமீபத்தில் என் நண்பர் ஒருவர் கேட்டார், சார் உங்கள் காணொலியில் நான் பார்க்குறேன், எனக்கு ஒரு கேள்வினார். என்ன கேள்வின்னு கேட்டேன். இவ்வளவு துன்பங்கள் மனிதர்களுக்கு வருது, கஷ்டங்கள் நிறைய வருது, இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு கேட்டார். ஒரு நிமிஷம் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன நம்ம அந்த இடத்துல ஒரு பெரிய குருநாதராக இருந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு உயர்த்தப்படுகிறோம். நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு தெரியாதுங்க. ஆனால் புத்தர் சொல்லியிருக்கிறாரு, துன்பத்துக்கு காரணம் அறியாமை என்று அப்படின்னு சொன்னேன். அவர் விடலை. அது என்ன அறியாமை, என்ன அறியாமை, எல்லாம் அறிஞ்சான் இருக்கோன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், அவர் சொன்னது பிரபஞ்சத்தினுடைய தன்மை குறித்து மனிதன் அறியாமல் இருக்கிறான். பிரபஞ்சம் என்றவுடன் நம்ம முன்னே எல்லாருக்கும் இந்த வார்த்தை இப்போ பழகி போச்சு. எல்லாம் பிரபஞ்சம், பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்சம் சொல்லுது, பிரபஞ்சம் போக சொல்லுது. அதை இப்போ இறைவன்ற தூக்கிட்டு பிரபஞ்சன்ற வார்த்தையை கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் சீரியஸாகவே இந்த வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கொடுத்து பார்க்கணும். இந்த ஒட்டுமொத்த இயற்கை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளாமல் இருப்பதுதான். இந்த இயற்கைக்கும் எனக்குமான தொடர்பு என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் கடைசி வரைக்கும் துன்பப்பட்டு தான் இருப்பாங்க.
அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த துன்பம் என்பது மனிதன் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்றத அறியாமையால் வருது. இந்த துன்பத்தை தீர்ப்பதற்கு வழியே இல்லையா? அப்போ எல்லாருமே ஞானி ஆகணுமா அப்படி ஒரு கேள்வி கேட்டார். இது மார்கழி மாதம் 2026 ஜனவரி. இந்த தேதியை வேணும் தான் பதிவு பண்ணுறேன். சமீபத்தில் நான் ஒரு கச்சேரிக்கு போயிருந்தேன். அது பக்தி பாடல்கள் கொண்ட ஒரு இசை நிகழ்ச்சி. அரங்கத்தில் ஒரு 400-500 பேர் இருந்தாங்க. பக்தி பாடல்களை பரவசமாக பாடினாங்க அந்த இசைக்குழுவினர். எல்லாரும் கைத்தட்டி ரசித்தாங்க. அதில் பலதரப்பட்ட மக்கள் இருந்தாங்க. சரி, ஒரு காஃபி குடிக்கலான்னு நான் வெளியில் வந்தேன். அப்போது ஒரு எழுத்தாளர் நண்பரை சந்தித்தேன். அவர்கிட்ட கேட்டேன், எப்படி இருக்குன்னு கேட்டேன். இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்குமே தெரியும் சாமின்னு ஒன்றும் இல்லைன்னு, ஆனாலும் கூட எல்லாரும் ரசித்து கை தட்டுறாங்க அப்படின்னாரு. எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. அப்படியா சொல்கிறீங்கன்னாரு. உண்மைதாங்க, இந்த உருவங்கள் எல்லாம் நமக்கு ஒரு மனதுக்கு ஆறுதலுக்காக உருவாக்கப்பட்டதுன்னு கொஞ்சம் யோசிச்சாலே புரியும். இது பெரிய பகுத்தறிவுலாம் வேண்டாம். அதையே புகழ்ந்து பாடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரியும் அந்த புகழ்ந்து பாடுகின்ற பாடல்கள்லாம் அர்த்தம் கிடையாது. அது ஒரு மகிழ்ச்சியை நம்மளை ஒரு போலி நம்பிக்கையை கொடுக்குற நிகழ்வு தான் தெரியும். ஆனால் எல்லாரும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இதில் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. துன்பங்களுக்கு என்ன காரணம் என்பதை விட துன்பங்களுக்கு தீர்வாக மதங்கள் எல்லாம் முன்னுக்கு வருது. மதங்களை பிடித்து கொண்டு துன்பத்தை மறைத்து கொள்வது எளிதாக மாறிவிடுகிறது மனிதர்களுக்கு. ஆனால் நம்ம துன்பத்தை போக்குறதுக்காக கைப்பற்றிய அந்த மதமானது நம்முடைய அடையாளமாக மாறி ஒரு விருப்பு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு மனதுக்குள்ளே போய் குடிக்கொண்டு விடுகிறது. இதுதான் ப்ராப்ளம். எனக்கு இது பர்சனாலிட்டியாக இருந்தாலும் ப்ராப்ளம், மதமாக இருந்தாலும் ப்ராப்ளம், கொள்கையாக இருந்தாலும் இதுதான் பிரச்சனை. அதுவே கட்டி பிடிச்சி அப்படியே நெருக்கமாக நம்ம பிடிச்சிக்கிறோம், விட மாட்டோன்றது. அப்போ இது அத்தனையும் எப்போ நீங்கள் விடுறீங்களோ அப்போ தான் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு தெரிய போகிறது என்று பௌத்தம் கூறுகிறது. குறிப்பாக இந்த சான் பௌத்தம் கூறுகிறது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மனுஷன் பிறக்கும்போது பல அறியாமையோடு தான் பிறக்கிறான். பல அச்சங்களும் சூழ்ந்து கொள்ளுகின்றன. அந்த அச்சத்தில் முக்கியமான அச்சம் மரணம் குறித்த பயம். இந்த மரணம் குறித்த பயத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை மனிதர்கள். அப்பொழுது இந்த மதங்கள் எல்லாம் இன்னும் கூடுதலாக அவருக்கு ஆறுதலாகவும் பாதுகாப்பாகவும் நிற்கின்றன. கடவுள் நம்பிக்கை என்பதை பெரும்பாலும் இந்த இந்த இறந்துடுவோமானும் போது இன்னும் அதிகமாகுது. அது அப்படி கப்பன் அவருடைய கால்களை நாம் பற்றி கொள்கிறோம். இப்படி தானே நடக்குது. அப்போ இதெல்லாம் தூக்கி எரியும் பொழுது தான் நீ இந்த இயற்கையோடு எப்படி இணைந்திருக்கிறாய் என்பது உனக்கு புரியும் என்று பௌத்தம் கூறுகிறது. அவ்வளவு எளிதான விஷயம் அது. இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற உள்நிலை துன்பத்தை நீக்குவது என்பது, அதுக்கு என்னதான் வழி? வேறு அப்போ மெத்தட் ஆஃப் மெடிடேஷன் இருக்கா? சரிங்க, அந்த இயற்கையோட பிரபஞ்சத்தோடு இணைவதற்கு என்ன ஏதாவது மெத்தட் இருக்குதா? அது வெளியில் இல்லைப்பா, அது ஒன்று உள்ளே தான் இருக்குது அந்த தீர்வு. நண்பர்களே, உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்குள்ளே அதுக்கான தீர்வு இருக்குது. இதை நான் அனுபவபூர்வமாக பல நிலைகளில் உணர்ந்து தான் சொல்கிறேன். நான் வெளியில் இருக்கிறது காரணிகள் இருக்கின்றன, மறுக்க முடியாது. அந்த காரணிகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதற்கான ஒரு மனநிலை இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த போஸ்ட் மாடர்ன் ஃபிலாசபர்லாம் சொல்கிறாங்க ஸ்கிசோஃப்ரெனியா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மனப்பிறழ்வு, பைத்தியம்னு சொல்லுவாங்க. அது உருவாகிறதுக்கு காரணம் சமூகம் தான் சொல்லுவாங்க. சமூகத்தில் என்ன அடி அடித்தாலும் தாங்கிற மனம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ என்ன அர்த்தம்? அப்போ தனிநபரும் அதில் ஒரு பங்கு வகிக்கிறான்னு அர்த்தம். அதை பற்றி தான் ஜென் பௌத்தம் கூறுகிறது. துன்பம் என்பது அறியாமையால் வருகிறது. இந்த அறியாமையை விளக்க வேண்டும் என்றால் நம்ம வெளியில் தேடக்கூடாது, உள்ளே போய் தேடணும்னு சொல்லியாச்சு. அது எப்படி போய் தேடணுன்றது தான் எனக்கு தெரியலையே. இதற்கான வழிகாட்டுதல் தான் சோசன் கொடுக்குறாரு புக் ஆஃப் நத்திங்கில். உண்மையை அறியறதுக்கு நீ உடனே தீர்க்கமாக முனைப்படுத்து,
இது சரியா தவறா அப்படின்னு கண்டுபிடிச்சே தீர்றது அப்படின்னு நான் கேள்வி மேலே கேள்விகளால் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒன்றும் தெரியாதுன்றார். கண்டுபிடிக்க முடியாது, கன்ஃபியூஷன் தான் வரும். மனம் பிறழ்ச்சி அடையும், மனம் நோயாளி ஆகிடும். நீங்கள் ஒரு நோயாளியாக மாறிடுவீங்க. இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுகிட்டே போனீங்கன்னாக்க. நம்மளே இதுக்கு முன்னால் பல காணொலிகளில் பகுத்தறிவோடு பல கேள்விகளை கேட்டு நாம் ஆராய வேண்டும்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த பௌத்தம் என்ன சொல்லுதுன்னா, சான் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப யோசிக்காதியா, எவ்வளவுக்கு எவ்வளோ யோசிக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளோ உண்மையை விட்டு விலகி போவாய் நீ. இது என்னடா இது கொடுமையாக இருக்குது நாட்டில் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ யோசிக்க யோசிக்க ஃபிலாசபராக மாறிடுவ. நிஜம்தான். யோசிக்க யோசிக்க அப்படியே நிறைய நம்ம கருத்துக்களை, ஒப்பீனியன்ஸ், நமக்கு அபிப்பிராயங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது, நிறைய நண்பர்கள் ஃபோன் எடுத்து 2வது நிமிஷம் அபிப்பிராயங்களை கொட்ட ஆரம்பிச்சுருவாங்க. அவர்கள் அவர்களுக்குள்ளாக பல்வேறு கருத்துக்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அது சரின்னு நம்புகிறாங்க. எவனும் கண்ணிலையும் கண்ணீர் வந்துடக்கூடாது அவங்களுக்கு. அதாவது யாரும் துன்பப்பட்டுறக்கூடாது. நான் வச்சிருக்கிற வழி வாங்க, பல்வேறு வழி, அதுக்கு பல்வேறு வேடங்கள் வேறு அணிந்து கொண்டு உண்மையாக தான் இருக்கும் போல இருக்கு. அவங்க கூட நிறைய பேர் போகிறாங்க. சில பேர் டை கட்டியிருக்கிறாங்க, சில பேர் டிப்டாப்பாக இருக்கிறாங்க, சில பேர் காவி உடை அணிந்திருக்கிறாங்க, சில பேர் வெள்ளை உடை அணிந்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு உருவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு தூக்கி போடுறாங்க. அவன் துன்பத்தில் எத்த தின்னா பித்தந்தளியன்னு இருக்கிறவன் என்ன பண்ணுறான், பார்த்தா லுக்கை பார்த்தா சரியாக தான் இருக்குது, சரியாக தான் சொல்கிறா போல, எல்லாம் சரியாக தான் இருக்கும். சிந்தனை என்ற முறையிலே அவைகளுக்கெல்லாம் லாஜிக்கல் கிரெடிபிலிட்டி இருக்கும். ஒரு தர்க்கம் சார்ந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். ஆனால் அதன் வழியாக நீ உண்மையை அறியவே முடியாது. மனம் மேலே 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 ஒப்பீனியன்ஸு, அபிப்பிராயங்கள், தர்க்கம் இப்படி போனால் ஃபிலாசபர் ஆகிடுவீங்க. ஃபிலாசபர் இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு ஒரு வருத்தத்தோடு சொல்கிறேன். ஃபிலாசபரால் அந்த இயற்கையோட மனிதன் பகுதியாக இருக்கிறேன் என்பதை உணரக்கூடிய வழியை காட்ட முடியாது என்பதுதான் ஜென் பௌத்தம். அது வார்த்தைகளால் புரிந்து கொள்வதல்ல, நமக்கு தெரியுதா, அது அனுபவம். ஒரு அனுபவமாக அதை வாழ்வது. அப்போது சரியாக தேர்வு செய்து அப்போ கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறது, கண்டுபிடிக்கிறது இல்லை. அது கண்டுபிடிக்கும் போது நீங்கள் மீண்டும் குழப்பத்துக்குள்ளே போயிடுறீங்க. அதுவாக இருப்பது, அந்த நிலையிலே இருப்பது. அப்போது உண்மையை நாடுவது என்பது மனதுக்குள் செலுத்தப்படும் ஒரு புனித யாத்திரை என்று சொல்லிக்கிறேன். நீங்கள் யாத்திரை எல்லாம் வெளில போய் போகிறது இல்லை, உள்ளுக்குள்ளே போங்க, புனித யாத்திரையை மேற்கொள்ளுங்கள். அந்த யாத்திரை என்பது ஒவ்வொரு தனிநபருக்கும் கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது அதனுடைய உச்சி நிலை என்னவென்றால் சட்டோரி. அந்த நிலையை அடைவது என்பதுதான் வீடு பேறு என்று கொள்ளலாம். தெளிவு, தெளிவு, ஞானம், சட்டோரின்னு சொல்கிறாங்க. முதல்ல உண்மையை அறிய விரும்புகிறவங்க என்ன பண்ணணும்னா, எந்த சைடும் எடுக்கக்கூடாது. இது ரைட்டு, அது ராங்கு, இது தப்பு, இது விருப்பு, இது வெறுப்பு, இது லவ் இல்லை, இதை பிடிக்கும், இதை பிடிக்காது, அவரை பிடிக்கும், இவரை பிடிக்காது, இதை எதுவுமே வெறுப்பே இல்லாத நிலையில் நிற்க முடியுமா மனுஷன்? என்ன பிளாட்ஃபார்மில் நிற்பீங்க? ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ஸ் எதுவும் இல்லாமல். இது ஏற்கனவே நம்ம வெஸ்டர்ன் ஃபிலாசபிக்குள்ளேயே இதெல்லாம் பற்றி பேசியிருக்கிறோம். அப்போ ரியல் நாலேஜ் இஸ் பாசிபிள் ஒன்லி வித்தவுட் ப்ரீ சப்போசிஷன்ஸ். பௌத்தம் இங்கே தான் நிற்குது. ஏன்னா ஃப்ளோ ஓடிக்கிட்டே இருக்குது, ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது, இயற்கை சுழண்டு கொண்டே இருக்கிறது. இதில் நீங்கள் இதாவது ஒரு விஷயத்தை பிடிக்க முடியாது அப்படின்றது தான் அதனுடைய ஃபிலாசபி. அப்போ அதுக்கு எந்தவித தொல்லையும் இல்லாத அளவிற்கு அதில் நின்று இவர்கள் வழிகாட்டுதலையும் வழங்குகிறார். விருப்பு இருக்கக்கூடாதுன்றீங்க. அப்போது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்னு கேட்டால், ஒரு பெரிய மலையிலேருந்து குதிக்கிற மாதிரி விஷயம். அது எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். அது
என்னதாண்டா அது அர்த்தம் அதுக்கு? ஏன் இவ்வளவு குழப்பங்கள் நாட்டில்? இது ரைட்டு மாதிரி தெரியுது, அது ரைட்டு மாதிரி தெரியுது, இது ரைட்டு நினைக்கும்போது அது தப்பாக தெரியுது, அது தப்பாக பார்க்கும்போது அதுவே ரைட்டாக தெரியுது. இதில் எப்படி ட்ராவல் பண்ணுறது? ரொம்ப குழப்பமாக இருக்குது. இது அத்தனையும் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. நான் உள்ளே போய் பார்க்குறேன்னாக்க அது இன்னும் எல்லாத்தையும் விட்டுட்டு பார்க்கணுன்னாக்க அதாவது என்ன நானே விட்டு ஒன்றும் இல்லாமல் ஆகுது. புக் ஆஃப் நத்திங். ஐயோ, ஒன்றும் இல்லாமல் ஆவதாக பேசி கொண்டிருக்கிறோம். பேசுவதற்கு அங்கே எதுவுமே இல்லை என்பதுதான் புக் ஆஃப் நத்திங். என்ன பேசுகிறீங்க? பி சைலண்ட். ஐயோ முடியாதுப்பா, எதுக்கு நான் பேசிட்டு இருக்கேன்? பேசலைன்னா ஐயோயோ நம்ம இல்லாமல் போயிடுவோம்ல. ஆமாம், இல்லாமல் போயிடும். அப்போ மலை மேலேருந்து குதிக்கிற மாதிரின்னு சொல்லுங்கள். இல்லை, அதுக்கும் மேலே. அப்போ இல்லாமலே போவது என்பது நம்ம ஒரு மனம் என்பது இந்த இடத்துல பல உண்மைதான். மனம் இருக்குது, அது பல எண்ணங்களை உருவாக்கி மயக்க நிலைகளை உருவாக்குகிறது. இந்த மயக்கத்தை தொலைச்சி உள்ளே போகணும். அது எப்படி எல்லாம் அதற்கான ஏற்பாடுகளை நம்ம ப்ரீ கன்சீவ்டாக இல்லை, ஏற்கனவே திட்டமிட்டு செயல்படுவதில்லை. ஆனால் அதற்கான விளக்கங்களை அவர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறார். இந்த காணொளியில் நம்ம சொல்கிற கருத்துக்கள்லாம் சிங் சிங் மிங் என்று சொல்லக்கூடிய அந்த நூலுடைய சாரத்தை தான் உங்களுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். சோசன் அவர்கள் ஒரு கவித்துவமாக கொட்டியிருக்கிறார். எல்லாமே வழிகாட்டுதல்கள் தான். இந்த சென் மாஸ்டர்ஸ்லாம் எதுவும் இல்லை, வழி இல்லைன்னு சொன்னால் கூட அது ஒரு வழிகாட்டுதல் தான். இந்த மனித உலகத்தில் அவங்க இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிகளை வழி இல்லாத பாத்லெஸ் பாத்துன்னுவார் ஜேகே. அதை அவங்க கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை முறை அந்த கதைகளை படித்தாலும் அந்த கொட்டேஷன்ஸை படித்தாலும் ஒரு புத்துணர்ச்சி வருதை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த புக் ஆஃப் நத்திங் என்ன சொல்லுதுனாக்க, உங்கள் மனது என்பது தான் உங்களுக்கு பெரிய தடையாக இருக்குது உண்மையை அறிவதற்கு. இந்த வாழ்க்கையில் துன்பங்களை களைய வேண்டும் என்றால் ஒருவேளை அது ஆனந்தம் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். துன்பமற்ற ஒரு இயல்பான நிலைக்கு நம்முடைய பீயிங்கை, நம்முடைய இருப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆத்மாவை அல்ல இருப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்னெல்லாம் செய்யணுன்றது தான் நம்ம அதில் பேசுகிறோம். அதில் முதல்ல மனதுக்குள்ள இரு நிலைகளை கொண்ட மனதை நீங்கள் ஓய்த்து விடுங்கள். இந்த பைனரின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். போஸ்ட் மாடர்னிசத்தில் இது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே நம்ம பிளாக் அண்ட் ஒயிட், அது மாதிரி ரெட் அண்ட் பிளாக், இந்த மாதிரி பிரித்து பார்க்குறோம் விஷயங்களை. தெளிவாக ஒரு எதிர்நிலையில் ஒரு கருத்தை உருவாக்கிடுறோம். வெறுப்பு இப்படி தான் இருக்க முடியும்னு நினைக்கிறோம். வெண்மை என்றால் உடனே கருமை என்று தான் ஞாபகத்துக்கு வருது. வெண்மைக்கு எதிராக பச்சைன்னு யாரும் சொல்லுதில்லை. அப்போ அதுக்கு காரணங்கள் இருக்கக்கூடும். ஆனால் எல்லாவற்றையும் நம்ம மைண்ட் எப்படி யோசிக்குதுனாக்கா இந்த இரு தலையாக தான் யோசித்து கொண்டிருக்கிறது. அன்பு என்றால் வெறுப்பு, இந்த ரெண்டுமே மனதுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த இரட்டை பண்பு நிலையை நம்ம கடந்து செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது இந்த இடத்துல. அதாவது என்னன்னாக்கா அன்பு வெறுப்பு எதுவுமே வேண்டாமே. அன்பு செலுத்த வேணால் வெறுப்பு செலுத்தாமல் ஒரு மனநிலை பாசிபிள் இருக்குன்றாங்க. அன்பு செலுத்தாதீங்க, வெறுப்பு செலுத்தாதீங்க. அது யதார்த்தமாக உள்ளபடி இருக்கட்டும். அது இப்போ பொதுவாக இது எப்போ நடக்குதுனாக்கா ஜெய கிருஷ்ணமூர்த்தி தான் உள்ளே வர்றார். தேர்வு செய்கிறீங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும். தேர்வு என்று இது செலக்ட் பண்ணுறீங்க. இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இவன் சரியாக இருக்கு, அவன் சரியாக இல்லை. இந்த தேர்வு என்பது எதன் அடிப்படையில் இருக்குது என்றால் உங்களுடைய ஏற்பு மற்றும் மறுப்பினுடைய அடிப்படையில் இருக்குது இல்லைங்களா? உன்னை ஏற்கும்போது தேர்வு செய்கிறீங்க, மறுக்கும்போது வேணான்றீங்க. இந்த ஏற்பு மறுப்பு என்பது உங்களுடைய விருப்பு வெறுப்புகளின் அடிப்படையில் இருக்குது. இந்த விருப்பு வெறுப்பு என்பது உங்களுடைய ஞானத்தின் அடிப்படையில் வருவதில்லை, மனதினுடைய மயக்கத்தினால் உருவாக்கப்படுவது. நம்ம பல காலம் கழித்து யோசிப்போம், ஐயா தப்பாக நம்ம யோசிச்சிட்டோமோ, அப்போ மறுத்துட்டோமோ, அதை வெறுத்துட்டோமோ, நிராகரித்து விட்டோமோ, புரிந்து கொள்ளாமல் போய்விட்டோமோன்றது ஒரு காலம் முடிந்து வேறு காலத்திலேருந்து பார்த்தால் இது வேறு மாதிரி தெரியும். ஒரு நண்பர் என்னை பார்த்தார், அந்த சொன்னேன் இல்லையா பக்தி கச்சேரியில் பார்த்தார். உங்கள் காணொலிலாம் பார்க்குறேன், உங்களை பற்றி நான் ரொம்ப தவறான எண்ணங்களெல்லாம் வைத்திருந்தேன், இப்போ மாற்றிக்கிட்டேன் அதை பார்த்துனாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை இதையும் கூட நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படலாம், அதனால ஏன் நீங்கள் ஒரு ஒப்பீனியனை வைக்கிறீங்க?
கடந்துக்கிட்டே போகுது, நானும் கடந்து கொண்டே போகிறேன், நான் என்னையும் கடந்து காலம் செல்ல, காலத்தை கடந்து நான் செல்ல, எல்லாமே கடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த தத்துவமாக பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தா இந்த பைனரி கான்செப்ட்ஸை கிரியேட் பண்ணுறது மைண்டு. இந்த மைண்டுக்கு பின்னால் இருக்கிறது உங்களுடைய மயக்க நிலை. அப்போது இந்த இரண்டுமே வேணாமே, வெளி சிக்கலும் வேணாம், உள் சிக்கலும் வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம பொலிட்டிக்கலாக பார்த்தா இது ஒரு ஆன்டி பாலிட்டிக்ஸாக தெரியும். இந்த வெளியில் இருக்கிற சிக்கல்கள்லாம் ரொம்ப தலையிடாதீங்க. அதுக்கு ஒரு ஒரு விளக்கமே 1000 விளக்கங்கள் கொடுக்கலாம், 1000 பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் கொடுக்கலாம். எல்லாமே எதுவுமே சரி கிடையாது. எல்லாமே ஒன்றோட ஒன்று மேலே ஏறி போகிறதா. அதனால் முதல்ல நீ உண்மையை தெரிஞ்சுக்கோ, அப்புறம் அந்த பக்கம் போ. உண்மையை அறிவதற்கு அனைத்தையும் விட்டு விலகி சும்மா இது அமைதியாக இது விலகுவது எப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாம் தானாக உனக்கு இந்த மைண்டு தன்னால் பியூரிஃபை ஆகும். மாயெல்லாம் விலகி ஒன்றுமே இல்லை என்று புரியும் பொழுது அது உங்களுக்கு என்லைட்டன்மெண்ட் கிடைக்கும். புரியும், எது உண்மை என்பது புரியும். திருப்பி பௌத்தத்தில், ஜென் பௌத்தத்தில் என்லைட்டன்மெண்ட் சட்டோரி என்பது ஏதோ ஒரு இறையோடு போய் கை குலுக்கி உள்ளே போய் சேர்ந்துறது இல்லை. அது நாம் யார் என்று நாம் அறிந்து கொள்ளுதல். இந்த உலகத்தில் நம்ம இருப்பு என்பது என்னவென்று புரிந்து கொள்ளுதல். அது புரிந்து கொள்ளுதல் என்பதை விட புத்தி வச்சு யோசிக்கிறான், அப்படியே உணர்வாக மாறுதல். அதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்க, அப்போ ஒரு செயலற்ற நிலை அப்படி போயிடலாமா? அப்போ ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருப்போமா? இது நம்ம இது செய்யக்கூடாது. செயலற்ற நிலையில் நான் இருக்க போகிறேன் இனிமேல், இந்த வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்ட்டு அதுவும் தப்பு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு வழிகாட்டலுங்க. அதிகமாக பேசாத, ஆனால் கவனி, உன்னையும் தாண்டி நீ தான் இருக்க. சரிங்க, ஒரு செயலற்ற நிலைன்னு அதுக்குன்னு வலுக்கட்டாயமாக செயல் இல்லாமல் அப்படி இருக்குமா உட்காந்துருக்காது. நான் மெடிடேட் பண்ணிகிட்ருக்கேன், நான் தியானமே கிடையாதுங்க. தியானம்லாம் பண்ணாதீங்க அக்கார்டிங் டு திஸ் ஃபிலாசபி. அப்போ செயலை தடுக்க முயலாது, அதுவே மேலும் செயல்களை செய்யும்படியா அது தடுப்பது என்பது செயலாக மாறிடும். எல்லாமே ஒரு மென்டல் லெவலில் தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த விஷயத்தை. திங்கிங் இஸ் அன் ஆக்ட் இல்லைங்களா? சிந்திப்பது என்பது ஒரு செயல் தானே. அந்த செயலை நீ செய்யாமல் சும்மா இருக்கும். அது எங்கள் ஊரில் இருக்க எல்லாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லாம் நண்பர்களே ஒன்று சொல்கிறேன், நம்ம பெருமைப்பட இல்லை, நமக்கு என்ன இருக்கு? உங்கள் ஊரே இல்லை, இது இந்த பிரபஞ்சத்திலே ஒரு புள்ளி, நம்ம அவ்வளோதான். எல்லாத்தையும் நம்ம அடையாளப்படுத்தி அப்படியே நம்ம எங்கள் ஊரில் இருக்க நம்ம சொல்லிக்கிறதுனா அந்த ஞானத்துக்கு நம்ம தடை போட்டு புரிதலை நம்ம சுருக்கி கொள்ளுன்னு அர்த்தம். நம்ம ஊரில் ஞானம் அடைந்தவர்கள் பிரம்ம பிரகாசமாக, அவர்கள் அருட்பிரகாசமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடும். ஆனால் நாம் நெருங்கக்கூட முடியாது இப்படி யோசிச்சா. அந்த வகையில் பார்க்கும்போது நான் பேச்சும் சிந்தனையும் நிறுத்துன்றார். ஸ்டாப் எவ்ரி திங், பேசாதியான்றார். இந்த காணொலி நான் உண்மையிலே படித்தவன் நம்ம எதுக்கு நான் பேசிட்டு இருக்கோம். அவன் கண்மணியை கூப்பிட்டு, போதுமா வேலை முடிச்சாச்சு, இனிமேல் கேமராலாம் மூடி லைட்டில் ஆஃப் பண்ணு, நான் ஒரு 4-5 லைட்டு வச்சுருக்குறேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே உட்காந்து எல்லாம் யோசிச்சுங்க. அவர் சொன்னார், அப்படியெல்லாம் யோசித்து உட்காந்தாலும் அது ஒரு செயல் தானே. நம்மளால் முடியுமா? நம்ம என்ன ஜென் பௌத்தத்தில் இருக்கிறோம்? ஆனாலும் கூட அவர் சொல்கிற வேர்களை நோக்கி திரும்பி செல்லுங்கள். அடியில் எங்கேயா போகிறது. எல்லா சொற்களுக்கும் அர்த்தம் இல்லை. ஆனால் நீ உள்ளார போனீங்கனாக்க பேச்சையும் சிந்தனையும் நிறுத்திவிட்டு அந்த வேரின் அடிப்பகுதியில் போய் தொட்டு பாருங்க. அந்த மூலம் என்னவென்று புரியும் பொழுது அத்தனை விஷயமும் உனக்கு வேற கண்ணோ வேற அத்தனை உண்மைகளும் பிரவாகமாக உன் மீது மோதும். அது ஒரு பிரபஞ்சமே நாம உணரும் தருணமாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். ஒரு நொடி பொழுது நிறுத்த முடியுமா சிந்தனையை? அப்போ தேடிக்கிட்டே இருக்காத, சும்மா தேடுறது நிறுத்து. நான் ஒரு தேடலோடு இருக்கிறேன். என் தேடலுக்கு நம்ம அந்த தமிழ் அடிக்கடி சொல்லுவோம், ஒரு தேடலோடு இருக்கணும். தேடாதையா, தேட குழப்பமும் ஒரு பல்வேறு பதில்களும் அது இது வச்சுக்கிட்டு பாட்டுங்க வளர ஆரம்பிச்சுடுவேன். நாட்டையும் கெடுப்பேன், ஒன்றையும் கெடுத்துக்குவேன். ஸ்டாப் எவ்ரி திங், ஸ்டாப் யுவர் சர்ச். உண்மை தன்னால் மலர்ந்து முன்னால் நிற்கும். ஓஷோ சொல்லுகின்றார்,
மனம் என்பது சுயம் என்பதை உணரும் இடத்தில் இருப்பதில்லை என்றார். நீங்கள் அந்த பேருண்மையை இயற்கையுடைய அங்கமாக நாம் இருக்கிறோம் என்ற உணர்வை உணர்கின்ற நிலையில் நான் என்ற ஒரு மனம் இருப்பதில்லை என்பதை அவர் சுட்டி காட்டுறார். அதில் ஜேகே மாதிரி தான் அப்சர்வர் அண்ட் அப்சர்வ்டுன்னு சொல்கிறார். சிந்திப்பது சிந்திப்பவன் ரெண்டுமே இல்லாத ஒரு நிலையில் இருப்பது என்பது அந்த உண்மையை தரிசிப்பதற்கான தருணமாக ஓஷோ விளக்குகின்றார். அதில் இன்னொரு விஷயம் பார்க்குறோம். இந்த மனம் வாண்டரிங்காகவே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது. ஆனால் பேருண்மை குறித்து தியானிப்பவன் அவேர்னஸ், அது விழிப்பு நிலை. இந்த நேரத்தில் எங்கே நம்ம இருக்கிறோமோ அங்கேயே அது விழிப்பும் இருக்கிறது. அது சிந்திப்பதல்ல, அது விழிப்பு. அது ஒரு விழிப்பு நிலையிலே நீங்கள் இது ரைட்டா அது தப்பா அங்கே இந்த பைனரியெல்லாம் இல்லாத ஒரு நிலை அது. அப்படி என்றால் அந்த நிலையில் என்னவாக இருக்கின்றோம் நாம் என்ற கேள்வியை அறிய எல்லாருமே கேள்விக்கு பதில் அறிய விரும்புகிறோம். அது என்னையா சொல்லி தொலையா ஒன்றுமே இல்லைன்றீங்க, ஏதோ ஒன்று இருக்குதுன்றீங்க, எதுவுமே செய்யாதுன்றீங்க. இது என் மனதில் எழுதுகிற கேள்விதான். உங்கள் சார்பாக அந்த கேள்வியை நான் கேட்குறேன். ஆனால் மறைமுகமான ஒரு உத்தரவாதத்தை இங்கே ஜென் கொடுப்பதை நான் பார்க்குறேன். அது ஒன்றும் இல்லைலாம் இல்லை, முழுமையாக ஒன்று இருக்கிறது. அங்கே பிளவு கிடையாது, முழுமையானது. இந்த வார்த்தையை வேணால் பயன்படுத்திக்கலாம், பேருண்மைன்ற வார்த்தையை வேணால் பயன்படுத்திக்கலாம். உண்மை என்பது பிரபஞ்சம் மொத்தமானது, அதனுடைய ஒரு புள்ளியாக நாம் இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நாம் தரிசிக்க முடியுமா என்ற கேள்வி ஒரு புறம் இருந்தாலும், அது முழுமைதான் என்ற உணர்கின்ற தருணத்திலே நாம் அதில் பங்காக சுழண்டு கொண்டிருக்கிறோம். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றதுக்காக தான் முதல்ல எதெல்லாம் செய்யக்கூடாது, எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதை அவங்க சொல்லிகிட்டே வராங்க. ஒரு வைரமானது எப்படி ஒளியை உமிழ்கிறதோ தானாகவே அது உள்ளிருந்து ஒளி பட்டை தீட்ட பிரகாசமாயிட்டே வருது. அதுபோல தான் ஒருத்தருடைய சுயம் என்பதும் கூட. நம்ம சொல்லக்கூடிய இந்த விருப்பற்ற நிலை, ஒரு எல்லாவற்றையுமே சிந்திக்கின்ற அந்த லாஜிக்கல் திங்கிங் பேட்டர்னை ஃபுல்லாக கழட்டி விட்டு ஒன்றுமில்லாமல் லகுவாக இயங்கிக் கொண்டிருக்கிற தருணத்திலே அந்த சுயம் தானாக பிரகாசிக்க தொடங்கும் அப்படின்னு சோசன் சொல்கிறார். அப்படி பிரகாசிக்கின்ற சுயமானது மிக எளிமையானதாக, இயல்பானதாக, மென்மையானதாக, எல்லையற்றதான இயல்பு கொண்டதாக இருக்கும் என்றதை மறைமுகமாக பாடல் வரிகளில் உணர்த்துகிறார் த புக் ஆஃப் நத்திங்கில். அது ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா? எனக்கு தெரியல, அது இங்கே தமிழகத்தில் இம்மாதிரி அனுபவத்தை பெற்றிருப்பவர்கள் இம்மாதிரியான ஒரு இன்டர்பிரேஷன் கொடுவாங்கன்னு தெரியல. நேரப்போ அதை ஒரு சிவம் என்ற ஒரு தன்மையோடு இணைக்கின்ற ஒரு பாவம் தான் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அங்கே நம்ம பாண்டேஜில் இருக்கிறோம், ஒரு கல்ச்சுரல் பாண்டேஜ் அங்கே வந்துடுறதை பார்க்குறோம். விருப்பங்களிலே பற்று இல்லாதவர்களுக்கு இந்த மார்க்கம் ஒன்றும் கஷ்டமான மார்க்கம் இல்லை. டிசையர்லெஸ் மேன் ஆர் உமன், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆசையும் வெறுப்பையும் விலக்கி விட்டீர்கள் என்றால் அனைத்தும் முழுமையான தெளிவில் வெளிப்படும். எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருன்றாங்க. அப்போது ஒன்று புரியுதுங்க, இந்த மனசுக்குள்ளே இருக்கிற பல்வேறு குழப்பமான கேள்விகள், அகங்காரங்கள், மனமே பொருளும் தொலைந்து போகிறது, மனமும் தொலைந்து போகிறது. பொருள் மனதினால் தான் இருக்கிறது, மனம் பொருளினால் தான் இருக்கிறது. இந்த இரண்டும் தொலைந்து போகும்போது வெறுமையானது ஏற்படுகிறது. இந்த வெறுமை ஒரு முழுமைக்கான வாயிலாக இருக்கிறது. பற்று இல்லாதவர்களுக்குத்தான் வெறுமையின் வாசற்படியை மிதிக்க முடியும். அது எப்படி இருக்குனாக்க வேறுபாடுகளை காணாதது. அங்கே அவங்களுக்கு பாவ புண்ணியமே கிடையாது. அங்கே நீங்கள் கொண்டு கடவுளை கொண்டு நிற்க வச்சு பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது. அவர் கேட்குறாரு, நம்முடைய சோசன் மூன்றாவது குருநாதர். அவர் முதல் குருநாதர்கிட்ட கேட்குறாரு,
எனக்கு வந்து தீட்சை கொடுங்கன்னு. அப்போ அவர் அதுக்கு முன்னால் வந்து அவருக்கு வந்து லெப்ரசி எஃபெக்ட் ஆகிடுது. அது லெப்ரசி வியாதி வந்ததால் இந்த வியாதியை நீக்கி எனக்கு வந்து தீட்சை அருளுங்கன்றார். அப்போது ஒரு மனநிலை உண்டு, பாவப்பட்டவர்களுக்கு தான் இது வரும்னு. அந்த குஷ்டரோகம்னு சொல்லுவாங்க, பாவிகளுக்கு தான் வரும்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதனால தான் குஷ்டரோகிகள்லாம் அடித்து கொண்டாங்க மேலை நாடுகளில். அப்போ அவர் கேட்குறாரு, இதை எப்படியோ நீங்கள் வந்து இதை வந்து நிவாரணம் செய்யணுன்றார். அப்போ பாவியா நீ எப்படி கேட்குறாரு. ஆமாம். அப்போ என்ன பாவங்கள் எல்லாம் நீ வைத்திருக்கிறாய் என்று சொல்லி நான் அதற்கு நிவர்த்தி செய்ய முடியுமா பார்க்குறேன்றாரு. ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு சொல்கிறாரு, நான் நல்லா பார்த்துக்கிட்ட பாவங்களே இல்லையே, என்ன பண்ணுறது. உடனே அப்படி என்றால் நான் உன் பாவங்களை இல்லாத பாவத்தை நான் எதுக்கு தீர்க்கணும், உன் நோயை தான் நான் தீர்த்து வைக்கிறேன்றார். என்ன அர்த்தம்னாக்க பாவ புண்ணியம் இரண்டையும் சமமாக பார்க்கின்ற மனோநிலையில் வந்துடுறார். அந்த ஒரு ஞானத்தன்மைக்குரிய ஒரு ஞான குருவுக்குரிய தன்மை கொண்டவராக இருக்கிறார் அவர். அப்புறம் அவருடைய நோய் குணமாகி அவர் முழுக்க முழுக்க வந்து வழிகாட்டுதலுக்கும் தன் அனுபவத்திற்குள்ளும் போக தொடங்கிறான்றதான் ஒரு வரலாற்று கதை. இது இல்லை எதுக்கு சொல்ல வரோன்னாக்க, நம்ம ஒருத்தரை வந்து பிராண்ட் பண்ணிடுறோம், இவன் பாவி, இவன் கெட்டவன், இவன் நல்லவன். இதெல்லாம் தேவையில்லைன்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம உருவாக்கிய அளவுகோல்கள் எல்லாமே. அதற்கான தீர்வுகளாக மதங்களின் மூலமாக காட்டுவது நம்ம உருவாக்கினது தான். எல்லா மனிதர்களுடைய மனங்களுடைய விகாரமான கற்பனைகள். அதில் இது அத்தனையுமே இல்லாத ஒரு பாழ் வெளி. அது உள்ள மனம் இல்லாத நிலை என்று ஒன்று வரும்பொழுது, அது உள்ளே இருக்கும்போது நான் என்பதும் இல்லை, நான் இல்லை என்பதும் இல்லை. அங்கே என்னங்க இது, அதனால நான் இல்லை, நான் எப்பவுமே ஈகோலாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லும்போதே ஈகோவில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் யூ ஆர் அவேர் ஆஃப் தட். நான் என்பதும் இல்லை, நான் இல்லை என்பதும் இல்லை. இது இப்படி தான் வந்து ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ் இருக்கும். அதில் பார்த்தா எதுவும் வந்து விளக்கப்படவில்லை, ஆனால் எதுவும் இல்லை. 2 அல்ல, 1 தான் அத்வைதம். ஆனால் அந்த 1 தான் என்பதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஒன்றும் கூட இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைன்னு உங்க சொல்கிறேன். நான் என்பதும் இல்லை, நான் இல்லை என்பதும் இல்லை, 2ம் இல்லை, 1ம் கூட இல்லை, ஒன்றுமே இல்லை, நத்திங் அப்படின்னும் பொழுது இது எப்படிப்பட்ட ஒரு தத்துவமும் இல்லை, இல்லை 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 எதுவும் இல்லை. அப்படி ஒரு ஃபிலாசபியை வந்து ஜெனில் கொடுத்து அதற்கு ஏதாவது மெடிடேஷனாக இல்லை, டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து ஜாப்பனீஸ் ஜென் மெத்தட்லாம் வந்து நிறைய முறைகள்லாம் இருக்குது. இதில் வந்து நாடோடி மாதிரி அலைபாய்கின்ற ஒரு வாழ்க்கை தான். எந்த பெரிய குருநாதர் இல்லை, எந்த பிடிப்பும் இல்லை, எதுவும் இல்லாமல் முழுமையாக உங்களை நிர்வாணப்படுத்திக் கொள்ளுதல் தான் அந்த மகா நிர்வாணம். அப்படி ஒரு மெத்தடாலஜி, மெத்தட்லெஸ் மெத்தட், அப்படி ஒரு அப்சர்வேஷன் மெத்தட், அதை வந்து முன்னிறுத்தி வந்து உருவாக்கிறேன் தான் நம்ம சொல்லக்கூடிய சோசன் என்பவர் சொன்ன வழிமுறையாகும். பொதுவாக மனிதர்கள் இந்த முழுமையான பேருண்மையோடு தங்களை இணைத்துக்கொள்ள விரும்புவதே இல்லை என்கிறார் ஓஷோ. அவன் எப்பயுமே தன்னை வேறு ஏதாவது ஒன்றுடன் அடையாளப்படுத்திக் கொள்வதிலேயே இன்பம் காணுகின்றான் அப்படின்னு சொல்கிறார். பெரும்பாலும் வந்து நான் ஹிந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டியன் சொல்லிட்டு சமயத்தின் பார்ப்பட்டு நிறைய அடையாளங்களை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். இப்படி பண்ணுறதுனால என்னை நான் என்னிலிருந்தே வேறுபடுத்தி பார்க்கிறேன். அதனால வந்து உங்களுடைய இது மனதின் மூலமாக ஈர்க்கப்பட்ட ஈகோ தான், அடையாளம் தான் அங்கே பெரிய இஷ்யூ ஆகும். நமக்கு தெரியும் மத சார்பான எவ்வளவு சண்டைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நண்பர் எனக்கு கடிதம் போடுறாரு, நீங்கள் எவ்வளோ நல்ல வீடியோ போடுறீங்க, ஆனால் நீங்கள் வந்து சனாதன தர்மத்தை படித்து பாருங்க, அதான் புரிஞ்சுக்கின்றார். ஒரே ஒரு தாழ்மையோடு சொல்லிக் கொள்கிறேன், அது எந்த தர்மமாக இருந்தாலும் மனித குலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலே எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் சொல்கிறான் பார்த்தீங்களா, அனைவரும் பிரபஞ்ச சக்தியின் இயக்கம்தான் அப்படின்ற ஒரு தத்துவத்தை முன்னிறுத்து அது பேசுவதாக இருந்தால் அது ஏற்புடைய தர்மமாகத்தான் இருக்கும். தர்மம் தானே, அந்த தர்மம் தான் இதிலே அடிப்படை. இந்த தர்மம்னு பார்க்கும் பொழுது அது பல விதமானதெல்லாம் இல்லை, ஒன்று தான் தர்மம், ஒன்று தான். அது வந்து அனைவருக்கும் பொதுவானது அப்படின்றது தான் ஜென் புத்தத்துடைய அடிப்படையாகவும் இருக்குது.
ஆனால் நமக்கு அப்படியெல்லாம் நம்ம பார்த்துறது இல்லை. நம்ம வந்து ஏன் அப்படி இருந்துட்டா ஏன் நம்ம இவ்வளோ பிரிவினைகளை வரப்போகுது சொல்லுங்கள்? கிறிஸ்தவரும் ஒருத்தர் தான், ஹிந்துவும் ஒருத்தர் தான், இஸ்லாமியரும் ஒரே ஆள் தான், எல்லாம் சகோதரர்கள் தான். எல்லாம் அவன் பார்க்கலையே இந்த கொஸ்டின் இல்லை, நீ பார்க்கலையே அந்த கொஸ்டின் தான். ஒரு கிறிஸ்துவர் வந்து சொல்லுவார், அவர் ஹிந்து, தன்னை ஹிந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. நீ ஒன்று கிறிஸ்துவன்னு சொல்லாமல் இரு, நீ ஒன்று முஸ்லீம் சொல்லாமல் இரு. உனக்கு அந்த அடையாளங்களை சுமந்து கொண்டு பழகி விட்டாய். அப்படி என்றால் இதை தாண்டி வருவது தான் வந்து ஒரே தர்மம் தான். அது வந்து பிரபஞ்ச தர்மம். அது ஏதோ மனித இனத்துக்கான தர்மம் அப்படிலாம் பேசலை இது. அப்போ இந்த அடையாளங்கள் என்பது விலங்குகளாக மாற்றப்பட்ட தருணத்திலிருந்து வெளியில் வரும்போது தான் உண்மை, அந்த பிரபஞ்ச உண்மையை தரிசிக்க முடியும் என்பது தான் வந்து ஓஷோவும் வந்து விளக்கமாக சொல்கிறார். இதில் மொழியினுடைய தன்மை ஒன்று இருக்குது, மொழின்னு ஒன்று இருக்குது. அந்த மொழி வந்து விளக்க முடியாது. மொழியும் இல்லாமல் போகின்ற ஒரு தருணம் அது. பெரும்பாலும் மொழி தான் வந்து நம்மளை வந்து இந்த ஆட்டு விற்பதே மொழி தான். பல பேரை அடிமைகளாக, சில சிஸ்டத்துக்கு அடிமை, சில கொள்கைகளுக்கு அடிமை, மதங்களுக்கு அடிமை எல்லாம் பண்ணுவது வந்து மொழியினுடைய விளையாட்டாகவே இருக்கிறது. அப்போது ஒரே சாரம் தான், அந்த ஒரே உலகம் முழுவதும் இயங்குவது ஒரே சாரம் தான். அந்த சாரத்தின் மர்மத்தை உணர்வது தான் வந்து ஞானம் என்பது. இந்த நீங்கள் அதை புரியும்பொழுது எல்லாமே பிரகாசமாக புரியுன்றார் அவர். இந்த ஒட்டுமொத்த அந்த பிரபஞ்ச இயக்கமும் புரிய தொடங்கி விடும்றாரு. அப்போ நல்லது கெட்டது அப்படின்ற பிரிவினைலாம் இல்லைங்க. பாவ புண்ணியம், நல்லது கெட்டது, கடவுள், புனித நூல்கள், அதை மாதிரி எதுவுமே இல்லை. அது வந்து அந்த இயக்கத்துடைய ஒரு பகுதியாக புரியும் எல்லாமே. அது ஒரு பெரிய ஒரு ஞானமாக தெரியுது. அது பாசிபிள்ன்றது அங்கங்கே வந்து அவங்க வந்து மறைமுகமாக ஒரு உறுதிமொழியை கொடுக்கறத நான் சோசனில் பார்க்குறேன். இவர் சோசன் அதை சொல்கிறார். அப்போது அடிமையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இருமை நீங்க வேண்டும், பிளவுகள் நீங்க வேண்டும். அது ஒன்றே பேருண்மை என்பது இல்லைன்றார். இதெல்லாம் தாண்டி போனால் ஒற்றை பேருண்மை தரிசனமா? ஒற்றையும் அல்ல, அது எம்டினஸ். இதுதான் வந்து பௌத்தம், சூன்யத்தா. அது சூன்யமாக இருக்கிறது. இது அனுபவம் பற்றி தான் பேசுகிறோம், அறிவு பற்றி பேசவில்லை. அறிவு கொண்டு இது விவாதிக்க முடியாது. அனுபவித்தவர்கள் சொல்லக்கூடும். அவர்கள் சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான எல்லா லாஜிக்கல் கொஸ்டின்ஸும் என் கூட இருக்குது. எல்லா விளக்கங்களும் எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டு ஒரு நிமிடம், நீ அந்த ஒரு நிமிடத்திலே உனக்கு ஒரு சட்டோரி பாசிபிள், ஒரு க்ஷணத்தில் வந்து என்லைட்டன்மெண்ட் கிடைக்கின்றார் இவர். அதுதான் வந்து புக் ஆஃப் நத்திங்கினுடைய ஒரு முக்கியமான எம்பசைஸாக இருக்குது. ஓஷோ குறிப்பிடுகிறார், ஞானம் அடைவது என்பது மிகச் சாதாரணமான விஷயம். நம்ம நிறைய விலங்குகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு நொடியில் நீங்கள் வெளியில் வந்து அந்த என்லைட்டன்மெண்ட்டை அடைய முடியும். தூக்கி போடுங்க எல்லாத்தையும். அப்படிலாம் போட முடியுமாங்க? நமக்கு தெரியுதுங்க, விலங்குகளை மாட்டிக்கிட்டோங்க. அதை வந்து நம்ம விலங்குகளுக்குள்ளே இருக்கிறோம், சிறைக்குள்ளே இருக்கிறோம். நமக்கு இது பிடிச்சிருக்குது, அப்படியே இருந்துட்டு போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சிங் மிங் என்ன தான் சொல்லுது அப்படின்னு பார்த்தாக்க, ஒன்றுமே இல்லாமல் இருக்க சொல்லுது. ஒன்றுமே இல்லாமல் இருப்பதனால் என்னன்னு தொகுத்து பார்த்தாக்க, எல்லா விதமான இரட்டை நிலைகளையும் மறுத்து விடு. எதிராக வச்சு பார்க்குறது, குட்டு பேடு, ஒயிட்டு பிளாக், இப்படி எல்லாத்தையும் பிரித்து பார்த்து நம்ம வந்து வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கோம். இதை முதல்ல விட்டுருங்க. ட்ரஸ்ட்டு, நம்பிக்கை வேணும், ஃபெய்த் வேணும். பிலீஃப் இல்லை. பிலீஃப்ன்றது சிஸ்டத்தை பிலீவ் பண்ணுறது. அப்போ கடவுளை நம்பணுமா? இல்லை. கொள்கைகளை நம்பணுமா? இல்லை. உன்னை நம்பு. உன்னுடைய மனதை தாண்டிய ஒரு என்லைட்டன்மெண்ட்டுக்கான வாய்ப்பை நம்பு. நம்மளால் முடியுது, அடைய முடியும், அந்த பேர் உண்மையை தரிசிக்க முடியும் என்ற நம்பிக்கை மட்டும்தாங்க. இதை நீங்கள் மூட நம்பிக்கை கூட சொல்லிக்கலாம். நம்பிக்கை இல்லை, அதான் சொல்லலாமே, அதை எதையுமே பேசாதீங்கன்றது. அதே மாதிரி ட்ரஸ்ட் இன் யுவர் அவேர்னஸ் தி செல்ஃப், சுயத்தை நான் அறிய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை, அதுதான் அடிப்படை. புக் ஆஃப் ஃபெய்த் இது. அதுக்கு கடவுள் கூட இல்லை,
பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை, கடவுள் இல்லை, எதுவுமே இல்லை, ப்ரிஃபரன்ஸே கிடையாது. இது சரி, சாய்ஸ்லெஸ், இது சரி இது சரியில்லை, இது எதுவும் கிடையாது. அங்கே எதுவுமே இல்லாத மனநிலை. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்து உடனடியான அனுபவமாக அது அமையக்கூடும். உடனடி அனுபவமாக இம்மீடியட்டாக கிடைக்கிறது தான் வந்து ஜென்னுடைய ஸ்பெஷாலிட்டியே. இது வந்து கருத்தியிலும் கிடையாதுன்றீங்க, கடவுளும் இல்லைன்றீங்க, அப்போ நாத்திகமும் இல்லை, ஆத்திகமும் இல்லை, அப்படி எதுவும் இல்லாத ஒன்று நாங்கள் யோசிக்க முடியாதுப்பா. அப்படி ஆயிடுது. இப்போ மொத்தத்தில் இரட்டை நிலை அல்ல, படிநிலையும் அல்ல, ஒற்றைத்தன்மையும் இல்லை. இதை வந்து இதை அடைவது என்பது எல்லையற்ற நிலை. இது எல்லையற்ற இந்த இலகுவான இருப்பு நிலையை அடைய வேண்டுமென்றால் அதுக்கு என்ன செய்யணும்? எதுவும் செய்யக்கூடாது. எஃபர்ட்லெஸ், எதுவும் செய்யாமல் அடையும் பேருண்மை நிலை இது. தியானம் இல்லை, யோகா இல்லை, கர்ம வினைகள் இல்லை, பாவ புண்ணியங்கள் இதெல்லாமே உதுத்துட்டு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலையில் செல்லும் பொழுது பிரபஞ்சத்தின் பேருண்மைகள் உன் முன்னால் கை கட்டி நிற்கும் என்பதுதான் சோசன் சொல்கிறார். தெரியல எனக்கு, இதை நாம் அடைய முடியுமான்னு தெரியல. ஆனால் பயங்கரமாக இது வந்து நம்முடைய உணர்வு ரீதியாக டிஸ்டர்ப் பண்ணுது. இதை ஓஷோலாம் இன்னும் ஹெவி வெயிட்டோட நிறைய ஸ்டோரிஸோடு சொல்கிறாரு. அறியாமையிலிருந்து விடுதலை என்பது வந்து எதையோ பின்னால் போய் பார்க்குறதில்ல, உள்ளாக நாம் நடத்தும் அந்த புனித பயணத்தில் தான் அந்த உள்ளொளி ரத்தனம் போல பிரகாசிக்கும் என்று சொல்லுகிறது சைனீஸ் சான் தத்துவம். நன்றி, வணக்கம்.